Hello everyone. இந்த வீடியோல நம்ம XML டாக்குமெண்ட்ஸை மேனேஜ் பண்ற சாஃப்ட்வேரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆம், அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து BaseX. இதுதான் சாம்பிள் XML டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம query பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னா we need a software. அந்த சாஃப்ட்வேர் BaseX சாஃப்ட்வேர். It is a database engine, XML database engine, and also supports XQuery processing. XQueryனா நீங்க SQL சொல்றீங்க இல்லையா, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அது நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை நமக்கேத்த மாதிரி ஃபெச் பண்றதுக்கான ஒரு query லாங்குவேஜ். அதே மாதிரி XML டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம டேட்டா எடுக்கணும், ஃபெச் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா we need a XQuery processor. அந்த ப்ராசஸரும் இன்பில்ட்டா இருக்கிற சாஃப்ட்வேர் தான் BaseX. வாங்க அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் ஜஸ்ட் BaseX டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த லேண்டிங் பேஜ். இங்கே வந்து நம்ம விண்டோஸ் இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிளிக் பண்ணோடனே விண்டோஸ் இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் கோ டு தட் அண்ட் ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், அதனோட டிஃபால்ட் ஃபோல்டர் அதை செலக்ட் பண்ணி கொடுக்கும். அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் அட்மின் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் கேட்கும், கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுங்க. 2 முறையும் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளிக் ஆன் த ஃபினிஷ் பட்டன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு BaseX இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணால் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட். இந்த பக்கம் நம்ம எந்த XML சூஸ் பண்ணணுமோ அதுக்கான எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் என்ன query அடிக்கணுமோ அந்த query பிளேஸ் பண்ணுற பிளேஸ் இங்கே. உங்களோட அவுட்புட் இங்கே வரும். ரிசல்ட்னு கொடுத்துருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்களோட அவுட்புட் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு புது டேட்டாபேஸ் சூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு நியூன்னு கொடுத்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோன்னா நம்ம அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் BaseX எப்படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்து BaseXோட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.